கடையெழு வள்ளல்கள்ல ஒருவரா இருக்கக்கூடிய வல்வில் ஓரி ஒரு முறை வேட்டையாடுவதற்கு போறாரு. அன்னைக்கு எந்த விலங்கும் அவருக்கு கிடைக்கல. தூரத்துல காட்டுப்பன்றி ஒன்று இருக்க அதை நோக்கி அம்பினை எய்துகிறார். அந்த அம்பு அந்த காட்டுப்பன்றியை கொன்றுவிட்டது. அருகில போய் பார்க்கிறாரு. அங்க ஒரு சிவலிங்கம் ரத்தம் படிந்தபடி இருப்பதை பார்த்து ரொம்ப வருத்தப்படுறாரு. சிவபெருமான் அந்த வள்ளலுக்கு காட்சி தருவதற்காக இப்படி ஒரு திருவிளையாடலை செய்கிறார். அதன் பிறகு அங்கு சிவபெருமான் எழுந்தருளி அருள் பாலிக்க தன்னுடைய தவறையெல்லாம் உணர்ந்து அந்த மன்னன் மன்னிப்பு கேட்டு அங்கேயே ஒரு கோவிலை எழுப்பி கைலாசநாதர் என பெயரிட்டு சிவபெருமானை அங்கு எழுந்தருளச் செய்கிறார். ராசிபுரத்தில் அமைந்திருக்கின்ற கைலாசநாதர் கோவிலில் எழுந்தருளி இருக்கின்ற இந்த இறைவனை நாம் வழிபடுகின்ற பொழுது நம்முடைய பாவங்கள் எல்லாம் மறைந்து போகும். இங்கு இருக்கக்கூடிய அம்பாள் அறம் வளர்த்த நாயகியாக நமக்கு அருள் பாலிக்கிறார். குழந்தை பாக்கியம் இல்லாத பெண்கள் வளர்பிறை பிரதோஷ நாள்ல இங்கு நடைபெறக்கூடிய உச்சிகால பூஜையில கலந்து கொள்கின்ற பொழுது அவர்களுக்கு குழந்தை பேறு ஏற்படும். பொதுவா சிவராத்திரி அன்னைக்கு 4 கால பூஜை தான் நடைபெறும். ஆனால் இந்த திருக்கோயிலில் விசேஷமாக 6 கால பூஜை நடைபெறுகிறது. ராசிபுரத்தில் எழுந்தருளி இருக்கின்ற கைலாசநாதரை நாம் வணங்குகின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கையில் செய்த பாவங்கள் எல்லாம் பனி போல விலகி நமக்கு நற்பேற்றினை கொடுக்கும்.